எஸ்எஸ்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்த்துன்னு இருக்கிற இடம் கடந்த 5 வருஷமா கர்நாடகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளும் எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளும் வந்து பார்வையிட்ட இடம். அதே மாதிரி பிஜேபி ஆட்சி காலத்தில் தங்கவயல் எம்எல்ஏ ரூபா தலைமையில் எல்லா மினிஸ்டருங்களும் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டருங்க மற்ற எல்லா மினிஸ்டருங்களும் வந்து பார்வையிட்டு போன இடம். நாம் 5 வருஷமா இந்த இடத்த பற்றி அடிக்கடிக்கு வீடியோ பதிவிட்டுன்னு இருந்தோம். இந்த இடம் ஒரு தைலக்காடாக இருந்த இடம். இல்லைங்க, இந்த மரம் கட் பண்ணுறாங்க, இதை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நாம் இதை பற்றி செய்தி சொல்கிறோங்க. ஆமாங்க, கடந்த 5 வருஷமா கர்நாடகத்தில் இருக்கிற எல்லா மந்திரிகளும் அதிகாரிகளும் வந்து பார்த்த இடம் இது. இந்த இடம் சர்வே நம்பர் 2 கோல்டு மைன் வில்லேஜ் அப்படின்னு வந்துட்டு KIADB டிபார்ட்மெண்ட்டுக்கு இது போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஃபாஸ்டா வேலை ஆயின்னு இருக்குது. இந்த ஒரு வருஷத்துல எல்லா அதிகாரிகளும் வந்து பார்வையிடுறாங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்திருக்கிற மெசேஜ் கூட டெய்லி இந்த பகுதியில் காலை நேரத்துல எல்லாம் ஃபாரின்காரங்க வந்து நிக்கிறதாவும் வெளிநாட்டுக்காரர்கள் வந்து இந்த இடத்த பார்வையிடுறதாவும் வந்து போறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அடிக்கடி மெசேஜ் வந்து இருந்துச்சு. 4 நாளைக்கு முன்னால கூட KIADB கமிஷனர் மற்றும் நகர அபிவிருத்தி கமிஷனர் ஏதோ ஒரு 5 கம்பெனிங்க இன்வெஸ்டருங்க வந்து பார்த்துன்னு போயிருக்கிறதா நமக்கு கூட மெசேஜ் வந்துச்சு. இது எம்எல்ஏ கூட வந்துட்டு 24ஆம் தேதி பிரஸ் ஸ்டேட்மெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க. இந்த இடம் 600 சில்லறை ஏக்கர் சர்வே நம்பர் 2ல இருக்கிறது. சர்வே நம்பர்ல 2ல இருக்கிற இடம் ஆபீசர் குவார்டர்ஸ்ல இருந்து இது அஜ்ஜப்பனஹள்ளி வரைக்கும். இந்த அஜ்ஜப்பனஹள்ளி அதுக்கு பக்கத்துல இருக்கிற தொட்ட சின்னஹள்ளி வரைக்கும் வரக்கூடிய இடம் இதெல்லாம் சர்வே நம்பர் 2. இந்த இடத்துல ரொம்ப மும்முரமா இந்த தைல மர வேறுகளை அடியோட எடுக்கிற வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. இந்த குடிசையில பாருங்க, நாமெல்லாம் இது உள்ள தங்குவோமா அப்படின்றத ஒரு கேள்விக்குறி. இவங்க எல்லாம் வந்து ஆந்திரால இருந்து வந்து வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க. இந்த குடிசைக்குள்ள தங்கி இது சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2025 பூமி பூஜைகள் நடக்குமா அப்படின்றது பொதுமக்களுடைய கேள்வியா இருக்குது. பார்க்கலாம். இன்னும் 2 நாள் 2025 வரப்போகுது. அந்த 2025ல எத்தனை கம்பெனிங்க வந்து இங்க பூஜை போட போறாங்க அப்படின்றது ஒரு சிந்தனைக்குரிய விஷயமா இருந்தாலும் தங்கவயல் மறுமலர்ச்சியின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்கு அடையாளம் தான் இந்த கிளீனிங் ஒர்க் எல்லாம் இருக்குது. இதுலயும் ஒரு பெரிய குழப்பம் இருக்குதுங்க. அந்த குழப்பத்தை வந்து நம்ம கூடிய சீக்கிரம் வெளியிடலாம்னு இருக்கிறோம். 12,000 பேர் வேலைக்கு போறாங்க, டிராவல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த அடியோடு வேறுகளை சுத்தப்படுத்தி, அதாவது இந்த இடம் இந்த அஜ்ஜப்பனஹள்ளி போற வழியில இருந்து இது வந்து பெம்மல் ஃபேக்டரிக்கு பின்னால இருக்கிற இடம். ஒரு பக்கம் என்ட்ரிஸ் வருது, ஒரு பக்கம் பெம்மல் ஃபேக்டரி வருது, பெம்மல் ஃபேக்டரி காம்பவுண்ட் வருது. ஒரு பக்கம் மெயின் ரோடு பாருங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெம்மல் ஃபேக்டரியினுடைய பின்புறம். இந்த இடத்துங்கள்ல டெய்லி 5 கார் 6 கார் வந்து பார்த்துன்னு போறதா சொல்றாங்க. இப்போ உண்மையிலேயே அதிகார மூலமா வந்து பார்வையிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம். நாளைய தலைமுறைகள் 25 வருஷமா நம்ம பட்ட கஷ்டத்துங்களுக்கு 2025ல விடிவு காலம் கிடைக்குமா
அப்படின்றது ஒரு கேள்வி. இவங்க பாருங்க, ஆந்திரால இருந்து வந்து இங்கே தங்கி ஒரு மாசமா இந்த வேருங்களை எடுக்கிற வேலை செய்யறாங்க. நாம இவங்க கிட்ட கேட்டோம், கேட்கும்போது நான்கு தெரியாம இவங்க ஹிந்திக்காரா இருக்கும்னு சொல்லிட்டு ஹிந்தியில பேசணும். இல்ல, நாங்க தெலுங்குக்காரங்க, நாங்க வந்து இங்கே குடிசை போட்டு நாங்க இதை சுத்தப்படுத்தி இருக்கிறோம்னு சொல்றாங்க.